ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு ஒரு ஜூக்கு போய் நிறைய விலங்குகளை சந்திக்க போறோம். நீங்க எல்லாம் தயாரா? வாங்க போலாம். இங்க பாருங்க, யானைகள். அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா? யானைகள் உணவு பிடிக்கிறதுக்கும் தண்ணீர் தெரிக்கிறதுக்கும் தும்பிக்கைகளை பயன்படுத்த விரும்புது. யானைகள் ஒரே நாள்ல 300 பவுண்ட் வர உணவு உண்றது உங்களுக்கு தெரியுமா? இது நூற்றுக்கணக்கான வாழைப்பழங்களை ஒரே நேரத்துல சாப்பிடுற மாதிரி. இப்போ குரங்கு பாப்போம். குரங்குகள் மரத்திற்கு மரம் ஊஞ்சலாடுறத பாருங்க. குரங்குகள் ரொம்ப வேகமானது. குரங்குகளுக்கு வாழைப்பழம் தான் பிடிக்கும், நம்மள மாதிரியே. இதோ காட்டின் ராஜா சிங்கம். சிங்கங்கள் வலிமையானது. அது பகல்ல ஓய்வெடுக்க விரும்புது. அந்த கர்ச்சனையை கேளுங்க. உங்களாலே சிங்கத்தை போல கர்ஜிக்க முடியுமா? நல்லா பண்ணீங்க குட்டீஸ். எழுந்து பாருங்க, அதோ ஒட்டகச்சிவிங்கி. மிக உயரமான இலைகளை சாப்பிட்றதுக்கு அது நீளமான கழுத்து கொண்டு இருக்கு. ஒட்டகச்சிவிங்கிகள் நாள் முழுவதும் மரங்கள்ல இருந்து சாப்பிட்றது தான் விரும்பும். அதுங்க நாக்க பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குன்னு. அது உணவை எளிதா பிடிக்க உதவுது. இங்க ரொம்ப குளிரா இருக்குல்ல? பெங்குயின்கள் பாருங்க. பெங்குயின் வேகமா நீந்தும், அப்புறம் பனியில சறுக்கி விளையாடும். உங்களுக்கு நீச்சல் பிடிக்குமா? விலங்கு உலகத்துல பெண்கின் ஒரு சிறந்த நீச்சல் வீரர். வரிக்குதிரைகளை பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, எந்த 2 வரிக்குதிரைகளும் ஒரே மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு குதிரையோட வரிகளும் வித்தியாசமா இருக்கும். நம்ம கைரேகையை போலவே அதுவும் வித்தியாசமானது. அடுத்து கங்காருக்களை பார்ப்போம். அது எவ்வளவு உயரத்துல குதிக்குது பாருங்க. கங்காருக்கள் தங்கள் குழந்தைகளை பையில சுமந்து செல்லும். இது ஆச்சரியமா இல்லையா? இந்த இளஞ்சிவப்பு பறவைகளை பாருங்க. அதுதான் ஃப்ளமிங்கோ. ஃப்ளமிங்கோக்கள் ஏன் ஒத்த கால நிற்குதுன்னு தெரியுமா? இது வெயிலின் சூடு தான் காரணம். ஒரு ஃப்ளமிங்கோவை மாதிரியே ஒத்த கால உங்களால் நிற்க முடியுமா? இதோ முதலைங்க. அது மெதுவா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அது தேவைப்படுறப்போ ரொம்ப வேகமா நகரும். முதலைகள் சிறந்த வேட்டையாடிகள். இந்த வண்ணமயமான கிளிய பாருங்க. கிளிகள் மிகவும் புத்திசாலியானது. அதால பேசவும் கத்தவும் முடியும். சில கிளிகள் மிக நீண்ட காலம் வாழுது, கிட்டத்தட்ட மனிதர்கள் இருக்கிற வரை. ஆஹா, நீங்க அதை கேட்டீங்களா? இந்த கிளி தான் வணக்கம் சொல்லுச்சு. வாத்துக்கள் நீந்தது பாருங்க. வாத்துக்களுக்கு தண்ணீர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதுக்கு வேகமா நீந்த அதோட வலை போன்ற பாதங்கள் உதவுது. உங்களால வாத்து ஒலி எழுப்ப முடியுமா? ஆஹா, ஜூல என்ன ஒரு அற்புதமான நாள்ல! யானை, சிங்கம், குரங்கு மற்றும் ஃப்ளமிங்கோன்னு பல விலங்குகளை இன்னைக்கு பார்த்தோம். இதுல உங்களுக்கு பிடிச்ச விலங்கு எது? ஓகே செல்லக்குட்டீஸ், விலங்குகளோட மேலும் பல சாகசங்களை பார்க்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை, see you.